எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சமாதானத்தை குறித்ததான வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்ல, கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு நேரம் போகலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இந்த நாளில ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறது என்னன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நம்மனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒருவேளை அங்க பிரச்சனை எழும்புச்சுன்னா அதை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம்ம மாறணும். அதற்கு மாறாக அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாய் மூட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த இடத்துலயாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா ஒண்ணு உங்களால அங்க சமாதானப்படுத்த முடியும்னா சமாதானப்படுத்துங்க, இல்லையா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்துருங்க. நம்மனால அங்க பிரச்சனைகள் பெரிதாக கூடாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, யார் தேவனுடைய புத்திரர்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் நமக்கு தெரிந்த, ஒருவேளை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய மனைவி கிட்ட நம்ம கோவப்படுறவங்களா இருக்கலாம், கணவன் கிட்ட கோவப்படுறவங்களா இருக்கலாம், பிள்ளைகள் இடத்துல கோவப்படுறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் பண்ணுங்க. நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருந்தால் நீங்களும் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. நம்ம ஆண்டவர் இடத்துல உதவி கேட்போம். ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே நான் சமாதானமா இருக்கணும், ஆண்டவரே என்னை சார்ந்திருக்கிறவர்களும் சமாதானமா இருக்கணும், ஆண்டவரே அப்பா எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல சமாதானம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேளுங்க. எப்பவுமே கர்த்தருக்கும் நமக்கும் நடுவுல சமாதானம் இருக்கும்போது, நமக்குள்ளே சமாதானம் இருக்கும்போது நம்மை சுற்றிலும் சமாதானம் நிச்சயமாக காணப்படும் என்பதுல எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்களா நாங்க இருக்கணும், ஆண்டவரே சண்டை கலப்புகிறவர்களா நாங்க இருக்கக்கூடாது, ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க, எங்க எண்ணங்களை நீங்க மாற்றுங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல உதவி கேட்போம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு லாக்கியத்தை நீர் எங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்பா எங்களால முடிந்த வரைக்கும் ஆண்டவரே எந்த பிரச்சனை எந்த பிரிவினைகள் இருந்தாலும் அதை ஆண்டவரே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களா நாங்க இருக்கணும், ஆண்டவரே அப்பா பிரிவினையை உண்டாக்குகிறவர்களா நாங்க இருக்கக்கூடாது, ஆண்டவரே அப்பா நீங்க மாற்றுங்க, நீங்க மாற்றுங்க, நீங்க மாற்றுங்க, எங்களுடைய காரியங்களை நீங்க மாற்றுங்க, ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க ஆண்டவரே ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களிடத்துல அந்த சமாதானத்தை ஆண்டவரை உருவாக்குகிறவர்களா இருக்கணும், ஆண்டவரே எங்களால ஏதாவது பிரச்சனைகள் இதுவரை ஏற்பட்டு இருக்குமானால் ஆண்டவரே எங்களால முடிந்த வரைக்கும் அங்கே சமாதானம் பண்ணுகிறவர்களா நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க, ஆண்டவரே ஞானத்தை தாங்க, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலேயாவது ஆண்டவரே மனக்கசப்பை ஏற்படுத்தி இருப்போமானால் தயவாய் மன்னிங்க, ஆண்டவரே அவர்களோடு ஒப்புரவாக எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக, நீரே காத்து கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.